மறுபடியும் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி M சீரீஸில் Samsung Galaxy M14 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, சாம்சங்குடைய A14 அதுக்கப்புறம் F14. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து சில ஃபீச்சரை எடுத்து கம்பைன் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் எனக்கு தெரியல. பிராண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு பின் பண்ணுறேன். பட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து F14 வந்து உங்களுக்கு 14,000-15,000 விலையில் இருக்குது. அது A14 வந்து உங்களுக்கு 17,000 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க கொண்டு வரலாம். 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு குவிக் அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் பண்ணியும் பார்த்துடலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ சாம்சங் M14 பாக்ஸும் சின்னதாக தான் இருக்குது. மேலே வந்து சாம்சங் M14 5G அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணவுடனே சாம்சங்குடைய M14 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அடுத்ததாக வந்து சைடில் பார்த்தீங்கன்னா கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சிம் இஜெக்டர் டூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. கூடவே இப்போ மாதிரி ரீஜனல் லாக் கைட் யூசர் மேனுவல் இருக்குது. இதில் வந்து சார் வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் வந்து 0.69 வாட் பர் கேஜி கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததாக வந்து உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிளும் உள்ளே கொடுத்துருக்காங்க. அடாப்டர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25 வாட் சப்போர்ட் பண்ணும். அதை நம்ம தனியாக தான் வாங்கணும். ஸோ சாம்சங் M14 ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற கலர் வந்து பெரி ப்ளூ கலர். இன்னும் 2 கலர்ஸும் இருக்குது. ஸ்மோக்கிங் டீல், அதுக்கப்புறம் வந்து ஐசி சில்வர். ஐசி சில்வர் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே வந்து A14 எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ட்ரிபிள் ரியர் கேமராவோட வருது. சென்சார்ஸ் எல்லாம் டைரெக்டாக பேக் பேனலில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பேக் பேனல் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதுவும் பிளாஸ்டிக் பேக் பேனல், கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். கிளாசி ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் பயங்கரமாக கேட்ச் பண்ணுது. கண்டிப்பாக நீங்கள் TPU கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அன்லாக் ஈஸியாக ஆகுது, குவிக்காகவும் இருக்குது. அது கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அதே சைடில் வந்து உங்களுக்கு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி இல்லையா, அதனால இதுவுமே வந்து A14 F14 மாதிரி உங்களுக்கு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டோட தான் கொடுத்துருக்காங்க. அதனால தாராளமாக 2 சிம் 5G 4G எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இங்கே ஸ்டோரேஜ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 TB வரைக்கும் நீங்கள் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது வந்து இது 5G ஸ்மார்ட் ஃபோன், அதனால அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஜியோ சிம் கார்டில் தான் டெஸ்ட் பண்ணேன். 5G நல்லாவே ஒர்க் ஆகுது. இங்கே 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட். அதனால ஏர்டெல், ஜியோ எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கம்பேட்டபிளாக இருக்கும். அதோட கால் குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நீங்கள் சத்தமான இடத்துலேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா வாய்ஸ் ஃபோக்கஸ் எனேபிள் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிரும். கால் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் அதே பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு சாம்சங் A14 F14 கொடுத்த அதே சிப் தான், Exynos உடைய 1330. இது 5 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப். கிளாக் ஸ்பீட் வந்து 2.4 GHz இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு LPDDR4X RAM. இது கூடவே வந்து உங்களுக்கு RAM ப்ளஸ் ஃபீச்சரும் இருக்குது. மேக்ஸிமம் 6 GB வரைக்கும் நீங்கள் ரேமையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Exynos சிப் ஏற்கனவே A14 F14 நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்த்துருக்கோம். இது 5 nanometer சிப். பொதுவாக இந்த பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 6 nanometerல தான் இருக்கும். Snapdragon 695 எல்லாமே. பட் 5 nanometer அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை அப்பப்போ கொஞ்சம் கேம் விளையாடுவீங்க அப்படின்னாலுமே இதை ஹேண்டில் பண்ணும். குறிப்பாக வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, பேக் எண்டில் வந்து சில ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே குவிக்காக இருக்குது. அதே கால் ஆஃப் டியூட்டியில் வந்து லோ மேக்ஸ் செட்டிங், அப்படி இல்லைனா வந்து ஹை வெரி ஹை செட்டிங்கில் வந்து நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலுமே வந்து கேம் பிளே நல்லாவே இருக்குது. ஒரு 20 நிமிஷம் விளையாடி பார்த்தா லேக் இல்லை, ஃப்ரேம் ட்ராப் இல்லை. ஸோ வந்து நார்மல் செட்டிங்ஸில் கேமும் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். இதில் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்துத்து ஸ்கோர்ஸ் வந்து 4 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சிப் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் சிப் தான். அதே சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 கூடவே 1 UI, அதாவது கோர் UI 5.1 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட். ஸோ வந்து உங்களுக்கு Android 15 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்.
4 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் 1 UI சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு சில ஆப்ஸ் வேண்டாம் அப்படின்னாலுமே நீங்கள் அன்இன்ஸ்டால் தாராளமாக பண்ணிக்க முடியும். அதோட வந்து உங்களுக்கு ஆட்ஸ் கிடையாது, நோட்டிஃபிகேஷன் கிடையாது. இது கூடவே வந்து செட்டிங்ஸில் உங்களுக்கு ப்ரைவசி டேஷ்போர்ட் அவைலபிளாக இருக்குது. அதோட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. மெனு ஆப்ஷன்ஸ்னாலும் சரி, கால் பேக்ரவுண்ட் செட்டிங்னாலும் சரி, நீங்கள் லே அவுட் என்ன வேணுமோ கால் பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு வீடியோ வேணும், அனிமேஷன் வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் அனிமேஷன்ஸ். அதோட சாம்சங் வேலெட்டில் டிஜி லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால உங்களுடைய முக்கியமான ஃபைல்ஸை இதெல்லாம் பத்திரமா சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் A14 F14 மாதிரி இதுவுமே வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட் 6.6 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. TLS LCD பேனலோட வருது. கூடவே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அதோட வந்து வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்குது. ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனலில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமலட் மாதிரி நமக்கு பிரைட்டாக இல்லை, பட் LCD பேனலுக்கு ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மூவிஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கலர்ஸ் அழகாக ப்ரெசென்ட் பண்ணி காட்டுது. வெப் சீரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பிளாக்ஸாக இருக்கட்டும், இல்லை கலர்ஃபுல் கண்டென்ட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வைப்ரண்ட் டிஸ்பிளே. அதோட வியூவிங் ஆங்கிளும் நல்லா இருக்குது. ஸோ இங்கே பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் உங்களுக்கு ஈவனாக இருக்குது. சின் மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதே அவுட்டோரில் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சி வெயிலில் எடுத்தேன், அப்போ கூட வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியுது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா F14 உங்களுக்கு டுவல் சென்சார் கொடுத்துருந்தாங்க, பட் A14 ட்ரிபிள் சென்சார். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து A14 மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் சென்சாரோட வருது. இங்கே வந்து பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சல், கூடவே வந்து 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் அண்ட் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா இதில் வந்து நல்ல வெளிச்சத்தில் நீங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க. நான் எடுக்கும்போது வந்து 1 மணி, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. வெயில் அதிகம் அப்படின்னாலுமே லைட்ஸை வந்து ஓரளவுக்கு இதால் கண்ட்ரோல் பண்ணி எடுக்க முடியுது. ஸோ இங்கே வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூ கலர் எல்லாமே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது, பெரிய அளவில் என்ஹான்ஸ் பண்ணல. டீட்டெயில்ஸுமே நல்லா இருக்குது. அகைன் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு டெப்த் சென்சார் இருக்கிறதுனால எட்ஜ் டிடக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளர் பண்ணுறதா இருக்கட்டும், எட்ஜ் டிடெக்ஷன் இதால வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கிறிஸ்பாக கிளிக் பண்ண முடியுது. அதே வைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் தனியாக சென்சார் கிடையாது. மெயின் சென்சாரே உங்களுக்கு வைட் ஆங்கிள் மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு இதுலேயுமே கலர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நல்ல லைட் கண்டிஷனில் எடுக்கும்போது வந்து போர்ட்ரேட் ஷார்ட்ஸில் எட்ஜ் டிடெக்ஷனாக இருக்கட்டும், சப்ஜெக்டுடைய கலரை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நேச்சுரல் சைட்லேயே வச்சிருக்கு, கூல் டோன் அப்படின்னு சொல்லலாம். அதே லோ லைட் பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு பிக்சர்ஸ் நல்லாவே எடுக்க முடியும். நாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்க தான் செய்யுது, பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே வீடியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு 1080 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இதில் வீடியோஸ் வந்து நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுது. ஸ்டெபிலைசேஷனும் ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டராகவே இருக்குது. அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் மோனோ ஸ்பீக்கர் எப்படி இருக்கு ஆடியோ நீங்களே கேட்டு பாருங்கள். எப்படி இருக்கு நீங்களே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ அதே பேட்டரி கெப்பாசிட்டி F14 மாதிரி இதுவும் வந்து 6000 mAh மெகா பேட்டரியோட தான் கொடுத்துருக்காங்க. கூடவே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அதனால நார்மல் யூசர் அப்படின்னாலுமே 1.5 நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹெவி யூசர் அப்படின்னாலுமே ஒரு நாளுக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கு. ஸோ சாம்சங் M14 உடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு சாம்சங் உடைய A14 F14ல இருந்து தான் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே A14 மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரிபிள் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே F14லேருந்து 6000 mAh பேட்டரியோட ரெண்டுத்தோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.